வணக்கம். எனது பெயர் ஜே சித்ரா. நான் பொது அமைப்புகளின் பெண்கள் வலையமைப்பினுடைய தலைவி. அந்த வகையிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இன்று இலங்கை சுதந்திரமடைந்து 77 ஆண்டுகளை தாண்டியும் எங்களுடைய இந்த மண்ணிலே எங்களுக்கான சுதந்திரங்கள் அற்றுப்போன வகையிலே ஒவ்வொரு வருடமும் தமிழர் தாயகத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக நாங்கள் பிரகடனப்படுத்தி அனைவருமே ஏதோ ஒரு வழியிலே எந்தெந்த மூலை முடுக்குகளிலெல்லாம் எங்களுக்கான அந்த பேரணிகளையும் எங்களுக்கான கரகோஷங்களையும் நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே 1948 ஆண்டு சுதந்திரமடைந்த இந்த இலங்கை அரசு மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களால் எங்களுடைய தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் தாங்கேனா துன்பங்களையே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தோம்னு சொன்னால் மகாவலி என்ற பெயரிலே இங்கே எங்களுடைய தமிழர் தாயகங்கள் எங்கும் புத்த விகாரைகளும் சிங்கள குடியேற்றங்களுமே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு விடிவு தேசம் எட்டும் வரைக்கும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய தேசங்களிலே எங்களுக்கான போர்க்கொடிகளை தூக்கி கொண்டு இருக்கின்றோம். கடந்த அரசாங்கங்கள் எப்படி தமிழர்களை நசுக்கப்பட்டு தங்களுடைய அந்த வன்மத்தை துண்டித்திருக்கின்றதோ அதே போன்றுதான் இப்போது வந்த அரசும் தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே தான் தமிழர்களுக்கான ஒரு புதிய சட்ட வரைவை உருவாக்கி அந்த சட்ட வரைவினூடாக தமிழர்களுக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி தான் தமிழர்களுக்காக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என்று கூறியிருந்தார். ஆனாலும் இப்போது சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. இப்போது நாட்டினுடைய பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கே எங்களுடைய நாட்டிலே இல்லை என்று. அப்போ அவர்கள் வந்து கடந்த காலங்களில் கடந்த அரசு எப்படி எங்களுடைய மக்களை ஏமாற்றினார்களோ அதே போன்றுதான் இந்த அரசும் எங்களுடைய மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடுகின்றோம். இது ஜனநாயக ரீதியிலே ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் ஒன்று. அந்த வகையிலே தான் எங்களுடைய இனம் எங்களுடைய இந்த நாட்டுக்காக நாங்கள் விதைக்கப்பட்ட இந்த 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் இப்போது போராடி ஆயுதம் தூக்குவதற்காக நாங்கள் இந்த கருப்பு தினத்தை ஏற்படுத்தவில்லை. எங்களுக்கான மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக நடமாட நாங்கள் இந்த அரசுக்கு எங்களுடைய மக்கள் வாக்குகளை அள்ளி வழங்கியிருந்தார்கள். ஆனால் அரசு சொன்னது ஒன்று செய்வது ஒன்று. கிட்டத்தட்ட அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்றோம் என்று அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. புத்த விகாரைகளுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனாலும் சிங்கள குடியேற்றங்களை கச்சிதமாக மகாவலி திட்டத்தின் ஊடாக மகாவலி என்ற பெயரிலே கச்சிதமாக சிங்கள குடியேற்றங்களையும் சிங்கள புத்த விகாரைகளையும் ரகசியமாக காய் நகர்த்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போதைய அரசு. ஆனால் இப்போதைய அரசு தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலே செயற்பட வேண்டும் என்றுதான் இந்த மக்கள் அனைவருமே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்திருந்தார்கள். அந்த வாக்குகளின் அடிப்படையிலே மக்களுக்கான ஓர் வருடங்களுக்குள்ளே தான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு பிரதியமைச்சர் கூறுகின்றார் அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கே இல்லை என்று. அப்போது ஆனால் மக்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களையும் இந்த அரசு கடந்த அரசுகளைப் போல் பேக்காட்டுகின்றது என்பதை நாங்கள் ஆணித்தனமாக கூறுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் தமிழர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து நாங்கள் இந்த 5 மாவட்டத்துக்கும் நாங்கள் போராட்டத்துக்கான அழைப்பை விட்டிருக்கின்றோம். மாசி மாதம் 4ஆம் தேதி அனைவருமே எங்களுடைய தமிழர் தாயகத்தில் கடைகளை பூட்டி எங்களுடைய போராட்டத்திற்கு கிளிநொச்சி மண்ணிலே 11 மணிக்கு தங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக நாங்கள் அனைவருக்குமே அழைப்பு விடுகின்றோம். தமிழ் தேசியம் சார்ந்து தன்மானமுள்ள அரசியல் தலைவர்கள் அனைவருமே அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்து கதைக்கின்ற மாணவர்கள் பொது அமைப்புகள் அனைவருமே எங்களோடு இணைந்து எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.